ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்றதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியில இருக்கிறார். புதனும் சுக்கிரனும் அந்த கடக ராசியில இருக்கிறார். அடுத்து 45 நாட்களுக்கு ஒரு முறை நகரக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த ரிஷப ராசியில இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரகங்கள், முக்கியமாக நகரக்கூடிய இந்த கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவோட பெயர்ச்சியாகி செல்ல போகிறார். கேதுவோட கிரக சேர்க்கை பெற்று, அதாவது கேதுவும் சுக்கிரனும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஜூலை மாதம் புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைகிறார். அதாவது ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மெண்டா அந்த கடகராசிக்கு வந்திருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி மீண்டும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த புதனாகப்பட்டவர் அதிசார நிவர்த்தி அடைந்து இந்த மாதம் முழுவதுமே தன்னுடைய சொந்த வீடான அந்த மிதுன ராசியில இருக்க போறார். அடுத்து மாத கிரகமான, அதாவது கிரகங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு, அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல அந்த மாத கிரகங்களின் நிலவரங்கள். இதை பொறுத்துதான் இந்த மாத பலன்கள், இந்த மாத கிரகங்கள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்த்துட்டு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? எல்லாமே நல்லாதான் இருக்கும். எந்த விதமான கெடுதல்களும் கிடையாது. எல்லா இடத்துலயும் வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த இடத்துல சில இடத்துல காசுகள் செலவானாலும் அந்த செலவு பண்ண காசுக்கு உண்டான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல முழுமையாக கிடைக்க போகுது. 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்திற்கு உண்டான அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ரீதியான சில வளர்ச்சிகளை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதிர்காலத்துல அந்த குழந்தைகளினுடைய நன்மைக்காக சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப காலமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போது. 6ஆம் இடத்துல அந்த சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். அதனால இந்த இடத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர், ரொம்ப ஒர்க் லோடு இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த தலை ரீதியான சில பாதிப்புகள், கண்கள் ரீதியான சில பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா வருது. அந்த இடத்துல உங்களை வேலை செய்ய விடாம இந்த நோய்கள் அப்படின்றது தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முழுமையாக வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுக்கு உண்டான உயர் பதவி, உங்களுக்கு உண்டான ஒரு வருமான அதிகரிப்பு இதெல்லாமே முழுமையாக கிடைக்க போகுது. பட் ஒர்க்லோடு அப்படின்றது 2 மடங்காக உயர்வதற்குண்டான ஒரு நேரம். இந்த இடமாற்றம், அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான உயர்வு, பதவி உயர்வு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை கசக்கி பிழியறதுக்காக தான் இது எல்லாமே செய்ய போறாங்க. அந்த மாதிரியான ஒரு உயர்வான மாற்றங்கள் ஒரு பின்னாடி ஒரு சுமையோடு வருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்றது இருக்கு. அதனால பிபி, சுகர் இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இந்த ஜூலை மாதத்துல வருவதற்குண்டான ஒரு நேரம். அதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையில்லாத உணவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்கு ஒவ்வாமை உணவுகளை நீங்க உட்கொண்டு அதனால சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதனால உடல் சம்பந்தப்பட்ட தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இந்த மகர ராசி என்பவர்கள் இருக்கணும். அப்ப அந்த 7ஆம் இடத்துல இருந்த குரு என்னதான் மேடம் செய்வாரு? இத்தனை கிரகங்களும் எங்களுக்கு கெடுதல்
கூடுதல் பலன்களை கொடுக்கும் போது அந்த 7ஆம் இடத்துல இருந்த குரு எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறுமனே உட்கார்ந்துட்டு இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 7ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன், வெளியூர், வெளிநாடு, பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரியான சில விஷயங்களை கொடுக்கறதுனால நீங்க வெளி இடத்துக்கு போய் இருந்து ஒரு வேலை செய்யறது நல்லது. ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஒரு இன்டர்வியூவே அட்டன் பண்றீங்க அப்படின்னா வெளியிடத்துல போய் நீங்க அதற்குண்டான சில முயற்சிகள் எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. வயதானவர்களுக்கு தான் அந்த உடல் தொந்தரவுகள் அப்படின்ற மாதிரியாக அந்த பிபி, சுகர் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ரொம்ப கண்காணிப்போட இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல பாதிப்புகள் வரும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு இருந்தாப்புல ரொம்ப கை கால் நடுக்கம் வர்றது, பதற்றம் வர்றது, தேவையில்லாத இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது, தலைவலி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் அதிகரிக்கிறது, இது எல்லாமே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக நீங்க கண்காணிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த இடத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முடிவுகள் இருக்கும். திருமண உறவுகள், திருமண வரன்கள் எல்லாமே துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் வாக்குவாதங்களோடு உங்களுடைய சம்மதம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ப்ரப்போசல்ஸ் அப்படின்றது இந்த மாதத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாங்க அப்படின்னா எதிரால வரக்கூடிய பார்ட்னர் பாத்தீங்கன்னா அந்த காதலர்களாக வரக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கோபம் உடையவர்களாகவும் உங்களுடைய பேச்சை கேட்காம நீங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் தான் இருக்கும். அதனால இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தை அனுபவிக்கலாம் இந்த மகர ராசி என்பர்கள். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்கள்ல நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், தொழில் செய்யலாமா வேண்டாமா, சில சொத்துக்களை விற்கணும், அது இன்னும் விற்க முடியாம ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் முழுமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களின் அடிப்படையில், தசாபுத்தி பலன்களின் அடிப்படையில் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வந்தும் அதை நீங்க யூஸ் பண்ணாம இருப்பீங்க. அதனால நீங்க எப்படி சரி பண்றது அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.